ராம்குமார் புழல் சிறையில் தற்கொலை செய்து கொண்டான் என்று அரசு தரப்பில் கூறுகின்றனர். ஆனால் அவனுடைய இறப்பை தற்கொலையாக ஏற்க இயலவில்லை, நம்பும்படியாக இல்லை என்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் உள்ளிட்ட பெரும்பான்மையான தலைவர்கள் தமிழகத்தில் கருத்து கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ராம்குமாருடைய தந்தை பரமசிவம் அவர்கள் அரசு மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்தாலும் எங்களுடைய விருப்பப்படி ஒரு மருத்துவரை போஸ்ட்மார்ட்டம் செய்கிற போது அனுமதிக்க வேண்டும் என்று கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இதற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவாக உயர்நீதிமன்றம் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டது. அரசு தரப்பிலேயே அதுவும் டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து ஒரு மருத்துவரை அனுமதிக்கிறோம் என்று கூறியிருக்கிறது. இப்படி அரசு தரப்பிலே ஏன் கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்று கூட கோரிக்கை வைக்கவில்லை. நாங்கள் சொல்லுகிற மருத்துவர் தான் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்பது பரமசிவம் கோரிக்கை அல்ல. அரசு மருத்துவர்களே அந்த பிணக்கூறு ஆய்வை செய்யட்டும், எங்கள் சாய்ஸ், எங்களுடைய விருப்பப்படி ஒரு மருத்துவர் அந்த பிணக்கூறு ஆய்வு நடக்கிற போது உடனிருக்க வேண்டும் பார்வையாளராக. இதற்கே அரசு உடன்பட மறுப்பது ஏன்? இது சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. எனவே உச்சநீதிமன்றத்தை அணுகி மேல்முறையீடு செய்ய பரமசிவம் முடிவெடுத்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம். நேற்று 107 அம்மா உணவகங்கள் புதுதாக தொடங்கப்பட்டிருக்கு. ஒய்ஃபை கொடுக்க போகிறதா அதிமுக சார்பில் அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் நிறையா திட்டங்கள் இருக்கும்போது இது போன்ற திட்டங்களுக்கு அரசு முன்னுரிமை தருகிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இது வழக்கம் போல மக்களை தம் பக்கம் ஈர்ப்பதற்காக அறிவிக்கிற ஒரு கவர்ச்சி அறிவிப்புகள். இது உள்ளாட்சி தேர்தலை குறிவைத்து ஆளும் கட்சி இந்த அறிவிப்புகளை செய்திருக்கிறது. இது ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளாக இல்லை. எவ்வளவோ செய்ய வேண்டிய கடமைகள் அரசுக்கு இருக்கிறது. ஆனால் வாக்கு வங்கிக்காக மட்டுமே சில கவர்ச்சி அறிவிப்புகளை செய்யும் நிலை உள்ளபடி அதிர்ச்சி அளிக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இணையம் துறைமுகம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு கட்ட போராட்டம் நடந்துருக்கு. இன்றைக்கி கூட மீனவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி கருப்பு கொடி கட்டி போராட்டம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய தரப்பு? மீனவ பெருங்குடி மக்களின் கோரிக்கைகளை அரசு நிராகரிக்கக்கூடாது. அவர்களின் கருத்தை அறியாமல் அவர்கள் மீது இந்த திட்டத்தை திணிக்கக்கூடாது. அவர்களோடு அரசு பேச வேண்டும், அவருடைய கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும். அதன் பிறகு அரசு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இப்போ ஐஸ்வர்யா தனுஷ் ஐநாவினுடைய பெண்கள் நல தூதுவராக ரெண்டு பேருமே அவங்க விலங்கு நல பெண்களுக்கு அது நியமித்தது நிறைய விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் அவர் சந்தித்து வாழ்த்து கூறியிருக்காரு. இதற்கான காரணம் என்ன? இதில் எதுவும் அரசியல் ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு இளம் தலைமுறை. ஐநாவினுடைய நல்லெண்ண தூதராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாலின சமத்துவத்திற்காகவும் அதாவது ஹானர் கில்லிங், கௌரவ கொலைகள் போன்றவை நடக்காமல் அந்த வன்முறைகளை தடுப்பதற்காகவும் அவர் UN விமன் அட்வொகேட் என்கிற அடிப்படையில் ஒரு தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் அப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நாங்கள் நேரிலே சந்தித்து அவருக்கு வாழ்த்து கூறியிருக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் உள்ள கருத்தாகும். ஆனால் தற்போது தமிழக அரசு தனித்தொகுதி, பொதுத் தொகுதி ஆகியவற்றில் சுழற்சி முறை எதையும் அறிமுகப்படுத்தவில்லை, மாற்றவில்லை. அடுத்து ப்ரீவியஸ் சென்சஸ், தேர்தலுக்கு முன்பு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதுவோ அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில், மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன் போன்றவை செய்யப்பட வேண்டும் என்பது சட்டம் சொல்லுகிறது. இந்த இரண்டையுமே நடைமுறைப்படுத்தாமல் தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது
சட்டத்திற்கு எதிரானது. அதற்கு கால அவகாசம் இல்லை என்று தமிழக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை சில மாதங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும், சுழற்சி முறையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அரசியலில் அந்த போட்டியிடுகிற வாய்ப்பு இடஒதுக்கீட்டு முறையை அமைக்க வேண்டும். அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டு முறையை அமைக்க வேண்டும். டீலிமிட்டேஷனையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். அடுத்து காவிரியில் ஏற்பட்டிருக்கிற காவிரி நீர் சிக்கல் தொடர்பான பிரச்சனை இன்றைக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிற சூழலில் அதற்காக ஒருங்கிணைந்து போராடாமல் நாம் தேர்தல் வேளையில் அனைவரும் மூழ்கிவிட்டோம் என்றால் அது விவசாய சமூகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் நாம் செய்கிற ஒரு துரோகமாக அமைந்துவிடும். ஏனென்றால் கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தேவையில்லை, அங்கு ஏதும் போராட்டம் நடக்கவில்லை, அவர்கள் தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வாதிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அப்படித்தான் அவர்கள் வாதிட்டார்கள். தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் இல்லை, அமைதியாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இவ்வளவு தண்ணீர் திறந்து விட வேண்டாம், இந்த அளவை குறைக்க வேண்டும் என்று மாடிஃபிகேஷன் மனு செய்தபோது கர்நாடக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. எனவே கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் இன்றைக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்தி அளிப்பதாக இல்லை என்றாலும் கூட, அதாவது 6000 கன அடி நொடிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையிலே ஒரு தீர்ப்பு கூறியிருக்கிறது, தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. வெறும் 2.5 டிஎம்சி ஒரு வார காலத்திற்கு. இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இந்த 12,000 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு அதிலே 2 நாட்கள் 3 நாட்கள் தண்ணீரை திறந்து விடாமல் விட்டார்கள். அந்த சொச்சத்தை, அந்த பாக்கியை வழங்குவதற்காகத்தான் இந்த 6000 கன அடி என்கிற கணக்கு. உண்மையில் புதிதாக நம்முடைய தேவைக்கு ஏற்ப அது அறிவிக்கப்படவில்லை. இதற்கே 20ஆம் தேதி வரையில் திறந்துவிடப்பட வேண்டிய தண்ணீரில் மிச்சம் வழங்கப்படாமல் இருக்கிற தண்ணீரை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இதற்கே முடியாது என்று, ஒரு சொட்டு தண்ணீர் கூட வழங்க முடியாது என்று கர்நாடக அமைச்சரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயலாகும், தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் செயலாகும். மத்திய அரசு வேடிக்கை பார்க்காமல் கர்நாடக அரசுக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று காலக்கெடு விதித்திருக்கிறது. ஆனால் அதற்கும் கர்நாடக அரசு ஒத்துழைக்காது என்று தெரிய வருகிறது. அப்படி ஒரு மேலாண்மை வாரியத்தை அவர்கள் அமைப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற நிலை உள்ளது. எனவே இந்த சூழலில் தமிழக அரசு உடனடியாக மத்திய அரசை அணுக வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கையும் தொடுக்க வேண்டும். கர்நாடக அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம் என்பது நீதிமன்ற அவமதிப்பு ஆகும். எனவே கர்நாடக அரசுக்கு எதிராக அவமதிப்பு வழக்கு ஒன்றை தமிழக அரசு உடனடியாக தொடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.